என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கிரி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உன் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த 28ஆம் நாளிலே 28ஆம் சங்கீதத்தை எழுதி நீதிமொழிகளை கொடுத்து 4ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை ஆரம்பிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். அல்லையா? எவன் ஒருத்தன் வேத பிரமாணம் திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டையாவது, தன்னுடைய மனைவியாவது, தன்னுடைய எருதையாவது, பிறனுடைய கழுதையாவது இச்சியாதிருப்பாயாக, ஏதோ ஒன்றையும் கடவுளுடைய பிள்ளைகள் இச்சிக்கூடாது. அடுத்த வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு வயிறெஞ்சி, ஐயோ அவங்க வீட்டில் இருக்குதே, அது நம்மளுக்கு வேணுமே, அது நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த துன்மார்க்கமாக சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு பொருள், அவங்கள ஐயா பரவாயில்லையா, நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த பொருள் வச்சுருக்கீங்க, ஏங்க நாங்கள் ஏழையா, எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாதுயா, இது மெஸ்ஸெல்லாம் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த துன்மார்க்கிற வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், புகழ்வாங்களாம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களுடைய போராடுகிறார்கள். இல்லையா? வேத பிரமாணத்தை ஒழுக்கமாக கை கொள்கிறவன் அவர்களோடு என்ன பண்ணுவான், போராடுவான். தம்பி உனக்கு இது வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு அது வேணுமா எடுத்துக்கோ, அது இருக்குது என்னோட இருக்குதுப்பா, அப்படி வந்து இப்படி வந்துன்னு சொன்னான், ஐயோ அப்படி அந்த பொருள் எனக்கு வேணாங்க, அந்த பொருளெல்லாம் நான் வாங்கக்கூடாதுங்க, கடவுள் என்ன தண்டிப்பாருங்க, இப்படி வந்த பொருள் எனக்கு வேணாங்க, கடவுள் என்ன தண்டிப்பாருங்க, கடவுளே ஆசிரியத்து தர பொருள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவருடைய போராடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. 5ஆம் வசனம், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். இல்லையா? துஷ்டர் கேடுபாடானவங்க, கெட்டவனுங்க, நீதியே தெரியாதவங்க. அந்த மாதிரி துஷ்டர் நியாயத்தை அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இல்லையா? கடவுள் ஒரு மனுஷன் தேடினான்னா அவனுக்கு ஞானம், அவனுக்கான அறிவு, புத்தி, அவனுக்கான யுக்தி, அவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான போதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலை வேளையிலே கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு வழிகளில் நடக்கிற திரிவியக்காரன் ஐஸ்வர்யனமாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இல்லையா? இரு வழிகளில் 2 வழி, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அந்த மாதிரி நடக்கிறவன், இரு வழியில் நடக்கிற திரிவியக்காரன் ஐஸ்வர்யனா பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இல்லையா? அப்படி தான் ஐஸ்வர்யான் லாசரு என்கிறவங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த ஐஸ்வர்யான் பெரிய பணக்காரன், அவன் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருந்தான். லாசர் அவன் வீட்டுக்கிட்ட அவன் சாப்பிட்டு போடுற அந்த துணிக்கைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். 2 பேருமே பரலோகம் போனாங்க. ஆண்டவர் அந்த லாசரை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சார். ஐஸ்வர்யான் நரகத்தில் தலை போட்டான். அப்போ அவன் கேட்டான், ஆண்டவரே நானும் அவனை ஒரே இடத்துல தானே இருந்தோம், ஒரே இடத்துல தான் சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தான் பார்த்துருந்தோம், அதனால் எனக்கு மட்டும் ஏன் நரகம், அவனுக்கு மட்டும் ஏன் முருகன்னு சொன்னான். அப்பா நீ உலகத்தில் இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் நீ அனுபவித்து விட்டாய், ஆனால் அந்த தரித்திரனோ ஒன்றுமே அனுபவிக்கவில்லை, அதனாலே அவனுக்கு பரலோகம் கொடுக்கப்பட்டது, உனக்கு நரகம் கொடுக்கப்பட்டது. அந்த எல்லாவற்றையும் அனுபவித்த போதிலும் நீ ஒரு நாள் கூட என்னை நினச்சி பாட்டு பாடல, துதிக்கலை, ஜெபிக்கலை, என்னை கீர்த்தனம் பண்ணல. ஆனால் அவன் தினந்தோறும் ஆண்டவரே இந்த துணிக்கைகளை எனக்கு கட்டளையிட்டதே உனக்கு நன்றி என்று சொன்னான். அப்போ சொன்னான் அந்த ஐஸ்வர்யான், ஆண்டவரே எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி எல்லோரும் இருக்கிறாங்க, அந்த லாசரை கொஞ்சம் அனுப்பி வைங்க, அவன் போய் இந்த மாதிரி தவறுகளை அவருக்கு செய்யக்கூடாது, அவர்கள் இங்கே வரணும்னா பரவாயில்ல வரணும்னா
தவறுகள் செய்யாமல் வரணும்னு சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை ஆசிரியனே, அங்கே சொல்லுவதற்கு அநேக போதகர்களை நான் எழுப்பியிருக்கிறேன். அவர்கள் அந்த காரியங்களை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறதை ஒருவன் கேட்டு அதன்படி நடந்து வருவேன் என்றால் என்னிடத்திலே வருவான். தனியாக இங்கிருந்து வந்தவன் இங்கே வந்தவன் மறுபடியும் அங்கே போக முடியாது, அனுப்ப முடியாது. அதனாலே அங்கே போதிக்கிற போதனைகளை கேட்டு வருகிறவன் வருவான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லிவிட்டார். வேதத்தை கேளாதபடி 9ஆம் வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பாடும். இல்லையா? ஒரு வேதம் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்து பல வேலைகளை விட்டு நாங்களும் வேலைக்கு போனோம் வரணும். அந்த வேதத்தை எடுத்து நாங்கள் அதை போதிக்கிற பொழுது அதை டெய்லியும் இருந்தால்தான் அதை போயா அப்படின்னு சொல்லி வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் வரும். அப்புறம் ஆண்டவரே இதெல்லாம் அல்லா சொல்ல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். இவ்வளோ நேரம் ஒருத்த கத்திட்டு இருக்கிறானே, இவ்வளோ நேரம் அதுக்குன்னே டைம் எடுத்து பண்ணுறானே, அவன் வார்த்தையை கேட்கலையே சொல்லி அவர் சொல்லுவார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இல்லையா? ஒருத்தர் பாவம் செஞ்சுக்கிட்டே அது மறைச்சி 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 பண்ணுவான்னு சொன்னான், அவன் வாழ்வே அடைய மாட்டான். இல்லையா? அவனுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. அவன் தரித்திரனாகவே இருப்பான். காலம் ஃபுல்லாக தரித்திர கதை தான் கூட அவனோட ஏன் சொன்னான், அப்படமா பாவத்தை மறைப்பான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். எவன் ஒருத்தன் ஆண்டவரே இந்த பாவம் என்னில் இருந்ததுப்பா, உங்களை பற்றி தெரிந்த பொழுது, உங்களுடைய வல்லமையை தெரிந்த பொழுது, உங்களுடைய அதிசயங்களை தெரிந்த பொழுது, உங்களுடைய அற்புதங்களை தெரிந்த பொழுது, உங்களுடைய கிருபையை தெரிந்த பொழுது நான் அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு உண்மை நோக்குகிறேன் ராஜாவே, நீ எனக்கு இறங்கும் இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தாமே அங்கே கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. உத்தமனாக ஒரு மனுஷன் நடக்கிறான்னு சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அல்லேலூயா. உத்தமமாக எவன் நடக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அலுவலகத்தில் கூட பெரிய அலுவலகத்தில் உத்தமமாக ஒரு மனுஷன் நடந்து கொண்டான்னா அவங்கள கூப்பிட்டு மேன்மையான இடங்கள்ல, அப்பா நீ இதை பார்த்துக்க, நீ அதை பார்த்துக்க, ஒன்று நீ கரெக்டாக பார்த்துக்கிறன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதிலே கோல்மால் பண்ணால் அவனை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. அப்படித்தான் வேதம் சொல்லுவது. கர்த்தர் தாமே இந்த வேதத்திலிருந்து நம்ம இந்த நாளில் ஆசீர்வதிப்பதாக நம் ஜெபம் செய்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நான் நம்முடைய கூறுகிறேன். இது நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், மாட்சி மனிதர், மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தாப்பனே, என்னோடு கூடவும், என் துணையாரோடு கூடவும், என் பிள்ளைகளோடு கூடவும், அவருடைய நண்பர்களோடு கூடவும், அவருடைய சொந்த பந்தங்களோடு கூடவும், அவரோடு ஆண்டவரே நாங்கள் யாரையெல்லாம் இந்த நாளிலே சந்திக்கிறோமோ ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை போய் தங்கி தாபரிப்பதாக, ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய வல்லமை புறப்பட்டு போவதாக, ஒவ்வொருவரும் சமாதானமாய் மாறுவார்களாக. எந்த விதமான வில்லங்களும், எந்த விதமான சண்டை சச்சரவும், எந்த விதமான பொல்லாப்புக்கும் அவர்கள் விழுந்து விடாதபடி காத்து வழிநடத்தும். மனச்சோர்வுகளை நீக்கும். ஆண்டவரே கிருபையாய் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.